வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம படிமம் மூலம் படிங்கிற சீரீஸை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது 6வது வீடியோ. ஃபர்ஸ்ட் 5 வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுறேன். மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்டை. போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமேஜ் வச்சு எப்படி ஈஸியாக படிக்கலாங்கிற ஒரு யூனிக் ஐடியாஸோட கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அட்வான்ஸ்னு எனக்கு முன்னாடியே சொல்றது. இப்போ கடல்ல வாழ்றவங்க, கடல் ஓரத்துல வாழ்றவங்க புயல் வந்தா என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கடலுக்கு மீனவர்கள் போகாதீங்க, கடல் ஓரத்துல வாழ்ற மக்கள்லாம் வந்து பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேறுங்கன்னு சொல்லி முன்னாடியே அலர்ட் கொடுப்பாங்க. அப்ப அட்வான்ஸா சொல்லிடுவாங்க எந்த பகுதிக்கு, கடற்கரை பகுதியில் இருக்கிறவங்க. அப்ப அட்வான்ஸ் அப்படின்னா கடற்கரை அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கேன். அப்போ எந்த பகுதிக்கு அட்வான்ஸா அலர்ட் கொடுப்பாங்க? கடற்கரை பகுதியில புயல் வரப்ப. அப்ப அட்வான்ஸ்னா கடற்கரை, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் அட்வெக்ஷன் ஃபாக். அட்வெக்ஷன்னா வெக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெக்கேஷன்னா ட்ரிப்பு போகிறது. இப்போ நம்ம லீவை விட்டால் ட்ரிப்பு போவோம், வெக்கேஷன் போகிறோம்னு சொல்லுவோம். இப்போ வெக்ஷன் ஸ்பீடாக சொன்னீங்கன்னா வெக்கேஷன் வரும். வெக்கேஷனுக்கு நம்ம ஊட்டிக்கு ட்ரிப் போனால் அங்கே எப்படிங்க இருக்கும்? பனியாக இருக்கும். அப்போ இதுக்கு ஷார்ட்கட் மூடு பனியாக இருக்கும். ஃபாகுனா நமக்கு ஏற்கனவே பனின்னு தெரியும், இருந்தாலும் நான் இந்த வெக்ஷனை வச்சு தெளிவாக சொல்கிறேன். வெக்ஷன்னா வெக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெக்கேஷன் அப்போ நம்ம ஊட்டிக்கு போனோம் அப்படின்னா அங்க ரொம்ப பனியா இருக்கும், மூடு பனியா இருக்கும். அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் மூடு பனி. நெக்ஸ்ட் ஏஇஓ லயன். இதை வந்து லயன் ஞாபகம் வச்சுக்கோங்க. லயன் எப்படி போகும்னா காத்து மாதிரி ஸ்பீடா போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீடா ஓடும் லயன்னாவே. அப்போ காத்து மாதிரி ஸ்பீடா ஓடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு வந்து 2 கீ பாயிண்ட். ஒன்று காற்று வழி, இன்னொன்று வந்து காற்று வீசு, காற்று வீச்சு. இந்த 2 கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லயன் அப்படின்னா லயன் ஞாபகம் வச்சுக்கோங்க. லயன்னா காத்து மாதிரி வேகமா போகும். அப்போ 2 கீ பாயிண்ட், காற்று வழி, காற்று வீச்சு. ஏஇ ரோப் அப்படின்னு இருக்குங்களா, இந்த ரோப்பை ரோப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோப்பு பார்க்க எப்படி இருக்குங்க? வால் மாதிரி இருக்கு. அப்போ ஒரு கீ பாயிண்ட் வால். இதை வச்சு கழுத்தை நெரிச்சா உயிர் போயிருமா? அப்போ உயிர். இந்த 2 கீ பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னொன்று கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ரோப்பை வச்சு நம்ம கழுத்தை நெரிச்சோம்னா உயிர் வாழ முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ரோப்புனா வால் மாதிரி இருக்கும். அப்போ வாளுங்கிற ஒரு ரூட் வேர்டு. இன்னொன்று வந்து அதை வச்சு கழுத்தை நெரிச்சா உயிர் போயிடும். அவ்வளோதாங்க இதுக்கான ஷார்ட்கட். இது 2 கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏரோங்கிற ரூட் வேர்டு வச்சு நம்ம லிங்க் பண்ணி ஒரு 5 கலைச்சொல் படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஏரோக்கு சொல்றேன், பாத்துக்கங்க. இப்போ ஏரோப்ளேன் வந்து எங்க போகுங்க? வானத்துல போகும். அப்போ இதுக்கான ரூட் வேர்டு வந்து வான்வெளி. அப்படி இல்லைன்னா மேலதானே போகும், அதனால வளிமண்டலம் கூட சொல்லலாம். வளிமண்டலம். இந்த 2 கீ பாயிண்ட்டை இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஏரோப்ளேன் எங்க போகும்னா வானத்துல போகும். அப்ப வான்வெளி. மேலங்கிறதுனால வளிமண்டலம்னு சொல்லலாம். இதுக்கான கீ பாயிண்ட் இந்த 2 தான். அப்ரேஷன். இதுக்கான நான் ஷார்ட்கட்டை ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. இப்போ இந்த வேர்டு திருப்ப வருது, வேற வேர்டோட லிங்க் ஆகி வருது, அதனால திருப்ப நான் இங்க ரிப்பீட் பண்றேன். பிரேஷன்னா பிரேஸ் லைட். ஸ்பீடா சொன்னீங்கன்னா பிரேஸ் லைட்னு வரும். அப்போ பிரேஸ் லைட்டை கொண்டு போய் நம்ம சேட்டாங்கடையில வச்சோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருங்க? தேய்ச்சி பார்ப்பாரு. அப்போ தேய்த்தல். ஒரிஜினலான்னு தேய்ச்சி பார்ப்பாரு இல்லைங்களா, அதான் தேய்த்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கான ரூட் வேர்டு தேய்த்தல். தேய்த்தல், சிராய்த்தல், அப்படி எதுனாலும் சொல்லலாம். தேய்த்தல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்க, ஏரியல் போட்டோகிராஃப். ஏரியல் போட்டோகிராஃப்னு எதை சொல்ல வருவோம்னா வானத்திலிருந்து போட்டோ எடுக்கிறது. அதுக்கு தான் நான் இந்த போட்டோவே கொண்டு வந்துட்டேன். வானத்திலிருந்து ஒரு சிட்டியோ ஒரு ஊரோ மொத்தம் வானத்திலிருந்து எடுக்கிற போட்டோகிராஃபிக் பேரு ஏரியல் போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜை வச்சு அப்படியே ஞாபகம் வச்சுங்க. நான் கான்செப்டாவே சொல்றேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? வான்வெளி புகைப்படம். அப்போ வானத்திலிருந்து எது போட்டோ எடுத்தாலும் அது வந்து ஏரியல் போட்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வான்வெளி புகைப்படம். நான் சோர்ஸ் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேருந்து எடுத்திருக்கேன். 2, 2A, 4A எல்லாத்துலேயும் வந்து நமக்கு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இப்போ கேட்குற சிலபஸ் படி இது மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அதனால இதை விட்டுறாதீங்க. கன்ஃபார்ம் இதை படிச்சுட்டு தான் போய் ஆகணும். சப்ஜெக்ட் வந்து ஜியாகிரபி. இதுக்கு நான் சோர்ஸ் இப்போவே காட்டுறேன் பாருங்க. அட்வான்ஸுங்கிறது வந்து நம்ம குரூப் 4 கொஸ்டின்ல இருக்கு. கலைச்சொல் கேட்டிருக்காங்க, போய் எடுத்து பாருங்க. ஆன்சர் கடற்கரை இருக்கும். ஆப்ஷன் கூட இந்த ஆப்ஷனும் வச்சிருந்தாங்க. ஆப்ஷன் முத கொண்டு போய் எடுத்து பாருங்க. இங்க இருந்தா வந்திருக்கு. நல்ல சோர்ஸ் இது, யூஸ் ஆகும் பாருங்க. அட்வான்ஸ் கடற்கரை இருக்கிற சொன்னேன் இல்லைங்க. புயல் வந்தா அட்வான்ஸா எங்க வந்து அலர்ட் பண்ணுவாங்கன்னா கடற்கரை பகுதியில். அப்போ கடற்கரை இறக்கம். அடுத்து அட்வாஸ்டி. இதுக்கு நான் இமேஜ் கொண்டு வரலைங்க, நான் ஷார்ட்கட்டாவே சொல்றேன். அட்வாஸ்டினா வேஸ்டினா வசதின்னு வரும். அப்போ நம்ம என்னன்னு ப்ரே பண்ணுவோம்? வசதியா வாழணும் அப்படின்னு ப்ரே பண்ணுவோம். அப்போ வசதிங்கிறத வசதி ஞாபகம் வச்சுக்கோங்க.
நம்ம எப்படி வாழணும்னு நினைப்போம், வசதியா வாழணும், வாழணும் வாழணும் வாழணும்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா வியாழன் வியாழன் வரும். அப்போ வஸ்தினா வசதியா வாழணும், வாழணும் வாழணும் வாழணும்னு சொன்னா வியாழன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். நெக்ஸ்ட் அட்வெக்ஷன் ஃபாக். நான் சொன்னேன்ல, வெக்ஷன்னா வெக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெக்கேஷன் ஊட்டி போனா அங்க எப்படி இருக்கும், மூடு பனியா இருக்கும், ஃபாகா இருக்கும். அப்போ மூடு பனி இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் வெக்ஷன் வச்சு. ஃபாகுனாலும் பனி தான், எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் எய்ஜ் ரின் அப்படின்னா இது வந்து ரின்னு ஞாபகம் வச்சுங்க. ரின் ரின் அப்படின்னா பைராக்சின், ரைமிங்கா வரும். ரின் பைராக்சின், அவ்வளவுதாங்க இதுக்கான ஷார்ட்கட். ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏயோ லயன் அப்ரேஷன். லயன்னா நான் என்ன சொல்லியிருக்கேங்க, 2 கீ பாயிண்ட் சொல்லியிருக்கேன். காற்று வீசு, காற்று வலின்னு சொல்லியிருக்கேன். அப்போ லயன் வந்துருச்சு, அப்போ நம்ம காற்று வீச்சுன்னு போட்டுருவோம். பிரேஸ் லைட்டை சேட்டாங்கடையில கொண்டு போய் வச்சா அவர் வந்து என்ன பண்ணுவாருங்க, தேய்ச்சு பார்ப்பாரு, தேய்ப்பு, அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து ஏயோ லயன் பிளேசர்ஸ். லயன்னாவே காற்று, காற்று வீசு, காற்று வலின்னு வரும். அப்போ பிளேசர்ஸ் அப்படின்னா பொழிவு படிவுகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து பொழிவுங்கிறத வந்து கழிவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு பிளேஸ்ல டஸ்ட்பின் வச்சிருப்போம். டஸ்ட்பின் வச்சு தான் வீட்டோட அந்த கழிவெல்லாம் கொண்டு போய் கொட்டுவோம். அப்போ பிளேஸ்னாவே வீட்டில் ஒரு பிளேஸ்ல டஸ்ட்பின் வைப்போம், அங்கதான் கழிவு கொண்டு போய் கொட்டுவோம். அப்போ பிளேசர்ஸ் அப்படின்னாவே பொழிவு படிவுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஏயோ லயன் ப்ராசஸர் அப்படின்னா காற்று வீச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ப்ராசஸ்னா என்னங்க, ப்ராசஸ்னா நிகழ்வு, நடக்குது, ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ நிகழ்வுகள் அப்படின்னு அர்த்தம். ஏயோ லயன் செடிமெண்ட், காற்று வழி படிவு. ஏயோ லயன்னா காற்று வழி, செடிமெண்ட்னா என்னங்க, படிவுன்னு சொல்லுவோம். செடிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா செடி படி அப்படின்னு கூட ரைமிங்க நினைச்சுங்க. செடி படி படிவு, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ஏயோ லயனைட், இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இது முடிஞ்சு. அப்புறம் லயன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், காற்று, காற்று வழி, காற்று வீச்சுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ காற்று நிகழும் படிவுகள் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட் ஏரியல் போட்டோகிராஃப். நான் ஒண்ணு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த வான்வெளியிலிருந்து புகைப்படம் எடுக்கிறதா ஏரியல் போட்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. அப்போ வான்வெளி புகைப்படம். அந்த இமேஜ் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது மைண்ட் செட் ஆயிரும். நான் ஏரியல் போட்டோகிராஃப் மேல டைப் பண்ணி தான் கீழே இமேஜ் வச்சிருக்கேன். அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம்ல இந்த வேர்டை பாக்குறப்போ உங்களுக்கு அந்த இமேஜாவே ஞாபகம் வரும். நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. 100% தெளிவான ஆப்ஷன் அடிச்சுட்டு வருவீங்க, கரெக்டா இருக்கும். அப்புறம் ஏரோ சர்வோ மேப். நான் என்ன சொன்னேங்க, ஏரோ பிளேன்னாவே வான்வெளி, ஏரோப்ளைன் வான்வெளியில தான் போகும். 2 கீ பாயிண்ட் சொன்ன. வான்வெளி, இங்க பாருங்க வளிமண்டலம் இருக்கு, 2 கீ பாயிண்ட். இதான் ரூட் வேர்டு, ஏரோ 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 ஏரோ. அப்போ நம்ம வான்வெளி வளிமண்டலம் ஞாபகம் வச்சுக்கணும். வான்வெளி. சர்வேனா என்னங்க, அளக்கை. இப்போ சர்வேயர்னு சொல்லுவோம், அவர் என்ன பண்ணுவாரு, அளப்பாரு. அப்போ சர்வேனாவே அளக்கை. மேப்னா என்ன சொல்லுவோம், நம்ம இப்போ ரூட் மேப் போட்டு பாக்குறோம் போன்ல. அப்போ அதுல என்ன, மேப் ஸ்ட்ரீட் வியூ எல்லாம் காட்டும். அப்போ அது நிலப்படம், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏய் ரோப் அப்படின்னு சொன்னேன். ரோப்பை ரோப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோப் வந்து வால் மாதிரி இருக்கும், அதை வச்சு கழுத்தை நெரிச்சா உயிர் போயிடும், இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல ரோப் வச்சு நம்ம கழுத்தை நெரிச்சா வந்து உயிர் வாழ முடியாது, இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு 2 ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏரோ லைட்ஸ். ஏரோ லைட்ஸ்னா வின் வீல் கல். அப்போ விண்ல இருந்து ஏதாவது கல் வீழ்ந்துச்சு அப்படின்னா ஒரு லைட் மாதிரி தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த லைட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏரோனாவே உங்களுக்கு ஏரோப்ளேன் ஞாபகம் வந்துடணும். அப்போ ஏரோப்ளேன்னா எங்க பறக்கும், வானத்துல பறக்கும். அப்போ வான்வெளிங்கிறது ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் வளிமண்டலங்கிறது ஒரு கீ பாயிண்ட். ஏன்னா வளிமண்டலம் மேல வளிமண்டலம்னு சொல்லுவோம். அப்ப மேல இருக்கிறது இன்னொன்னு என்ன சொல்லுவோம், விண்வெளின்னு சொல்லுவோம். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஏரோ லாஜிக்கல் டயக்ராம். ஏரோனா நான் சொல்லிட்டேன் வளிமண்டலம்னு சொல்லி. டயக்ராம் அப்படின்னா என்னங்க, படம்னு சொல்லுவோம், விளக்கப்படம். லாஜிக்கல் டயக்ராம் விளக்கப்படம். அப்புறம் ஏரோ சோல் அப்படின்னா, சோல்னா சல்லுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஏரோப்ளைன் வந்து சல்லுன்னு போச்சு அப்படின்னா புழுதி வரும். ஏரோப்ளைன் சல்லுன்னு போச்சு அப்படின்னா புழுதி வரும் அப்படின்னு அர்த்தங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸுக்கான டோட்டலா 6 கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் இருக்கும். அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த 6 கிளாஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு டெஸ்ட் இருக்கும், பாருங்க. டெஸ்ட்டும் எழுதி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம வந்து இந்த பழமொழி 400, மரபு தொடரு எல்லாமே வந்து கலவையா கொண்டு போறோம். பிளஸ் ஜிஎஸும் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிக் ஐடியாஸ் வச்சு கொண்டு போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.